ஆரணி வட்டம் நேத்தப்பாக்கத்தில் கௌதம் மற்றும் பிரவீன்ராஜ் ஆகிய இளைஞர்கள் டிராக்டர் விபத்திலே அடிபட்டு மிக படுகாயமடைந்து இருவருடைய கால்களும் சேதமடைந்து மிகப்பெரிய படுகாயமடைந்து இன்றைக்கு ஒருவர் சென்னை மருத்துவமனையிலும் இன்னொருவர் இங்கே அடுக்கும்பாறை மருத்துவக் கல்வி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையில் இருந்து வருகிறார். விபத்து ஏற்படுத்திய டிராக்டர் முறைப்படி மோட்டார் வாகன விதிமுறைக்கு உட்பட்டு பதிவு செய்யப்படாத வாகனங்களாக நீண்ட நாட்களாக நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கு. இதனோடு இணைக்கப்பட்டிருக்கிற ட்ரெய்லர் வாகனங்கள் எதுவுமே முறைப்படி பதிவு செய்யப்படாத, முறைப்படி மோட்டார் வாகனங்களுக்கு விதிகளுக்கு உட்பட்டு அவைகள் பதிவு செய்யாத வாகனங்களாக நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்பட்டது. மேலும் விவசாயத்திற்காக பயன்படுத்த வேண்டிய வாகனத்தை வர்த்தகத்திற்காக பயன்படுத்தி அதில் விவசாய பொருட்களை தவிர்த்து கட்டுமான பொருட்களை அதில் ஏற்றி வந்து தாறுமாறாக வண்டியை ஓட்டி இரு வாகனங்களும் போட்டி போட்டு இரு இளைஞர்களுக்கு விபத்துக்குள்ளாக்கி இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறது. இதற்கான முறையாக புகார் செய்யப்பட்டு ஒரு வாகனத்தின் மீது மட்டுமே எஃப்ஐஆர் போடப்பட்டது. எனவே 2 வாகனத்தின் மீதும் எஃப்ஐஆர் போடப்பட வேண்டும். அந்த 2 பதிவு செய்யாத வாகனங்களை மோட்டார் வாகன வட்டார போக்குவரத்து துறை அந்த விதிமுறைகள் மீறி பயன்படுத்தப்பட்டிருக்கிற பதிவில்லாத வாகனங்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்து இனி அந்த வாகனங்களை பயன்படுத்த முடியாத அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம். அந்த விபத்தை ஏற்படுத்திய நபரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அந்த ஓட்டுநரை லைசன்ஸ் இல்லாமல், ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் அந்த வண்டியை வாகனத்தை ஓட்டிய அந்த நபரை இதுவரை போலீஸ் கைது செய்யவில்லை. அவர் கைது செய்ய வேண்டும். நடவடிக்கை கடுமையாக்கப்பட வேண்டும். இது போன்ற பதிவில்லாத வாகனங்கள் விபத்து ஏற்படுத்தும் பொழுது உயிர்களுக்கு உத்தரவாதம் இல்லாமல், அப்படி உயிரிழப்பவர்களுக்கு முறைப்படியான காப்பீடு இழப்பீடு எதுவுமே கிடைப்பதில்லை என்பதை மிக வருத்தத்தோடு செய்ய வேண்டியிருக்கிறது. அதனால அக்ரிகல்ச்சருக்காக விவசாயத்துக்காக பயன்படுத்தும் வாகனங்கள் முழுவையும் மாவட்டம் முழுவதும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று வட்டார போக்குவரத்து துறையை கேட்டுக்கொள்கிறோம். அதை கண்காணிக்க வேண்டி மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கையாக வைத்து இதனை மாவட்டம் முழுவதும் ஆய்வு செய்ய வேண்டும். விவசாயத்துக்காக பயன்படுத்த வேண்டிய வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இது போன்ற உயிரிழப்போ விபத்துகளோ எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று கடுமையான நடவடிக்கையை வட்டார போக்குவரத்து மேற்கொள்ள வேண்டும். மாவட்ட ஆட்சி நிர்வாகம் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அலுவலரை பார்த்தீங்க, அவர் என்ன சொன்னார்? அலுவலர் மிக விரைந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். வாகனங்களை பறிமுதல் செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் அந்த ஆய்வுகளை என்னுடைய வழக்கறிஞரை வைத்துக் கொண்டு அந்த ஆய்வை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கையின் நகலை பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதை தருவதாக சொல்லியிருக்கிறோம். தவறும் பட்சத்தில் மிக தீவிரமான போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகளும் செயல்பாட்டாளர்கள் பொதுமையோடையும் வெகுமக்களை திரட்டி வீதியில் இறங்கி போராடுவோம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துள்ளோம்.